கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு முறை பார்க்கறது 3 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு வாட்டி நீ உங்க குழந்தைய பார்த்துட்டு போலாம். இது பிசினஸா சார்? தெரிஞ்ச விஷயம், இவன் தற்கொலை பண்ணிட்டான். எத்தனை பேரு மனசுக்குள்ள தற்கொலை பண்ணி எத்தனை ஆண்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, எத்தனை பெண்களும் இதே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் பிரிச்சு பேசல, யாருக்கு நடந்தாலும் தப்பு தப்பு தானே சார். கண்டிப்பா இந்த உலகம் அனைவருக்கும் சமமானது அப்படின்னு பார்க்க வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாரையும் ஈக்குவாலிட்டியா பாருங்க. பெண்களுக்கு நாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனா உண்மையான பிரச்சனையான்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். ஃபேவரா பண்றதுக்காக பணம் கேட்டுறேன் சார். அவன் சம்பாதிக்கிற பணம் 1.25 லட்ச ரூபா, 1,10,000 சம்பளம். அவங்க கிட்ட கேட்ட பணம் 3 கோடி ரூபாய் ஜீவனாம்சமா. நான் இந்த வீடியோ பதிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இறந்து போயிடுவேன், என் உசுறு போயிடும், என்னை எரிப்பீங்கல்ல, அதை நீங்க எரிச்சு முடிச்சுட்டு என்னோட அஸ்திய இந்த கோர்ட்டு வாசல்ல இருக்க சாக்கடையில கலைச்சிருங்கன்னு சொல்றேன். இந்த பொண்ணு கோர்ட்ல சொல்லியிருக்கு, எங்களுக்கான பெரிய பிரச்சனையே எனக்கு வேணான்னு சொன்னாலே என்னைய சாப்பிட வைக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு ரீசன் பாருங்க. இந்த ரீசன் எப்படி கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு தெரியுது. ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. இல்ல அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, இந்தியாவில் சட்டப்படி நடக்கும் இனப்படுகொலை சொல்லியிருக்காரு சார். அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உசுறு போயிடும், என்னை எரிப்பீங்கல்ல, அதை நீங்க எரிச்சு முடிச்சுட்டு என்னோட அஸ்திய அத்துல்ல சார். ஆண்களோட அறியாமையை பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க அத்துலா பார்க்காதீங்க. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? இருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சமீபத்தில் பெங்களூரில் நடந்த ஐடி ஊழியருடைய தற்கொலை இன்னைக்கு பெருசாக விசூரப்படுத்திருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இப்படி ஒரு கொலை நடக்கவே கூடாது அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனைவியால் நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு உருக்கமாக ஒரு 80 நிமிட வீடியோ ஒன்று வெளியிட்டு அதை எல்லாருக்கும் டேக் பண்ணிட்டு அவருடைய தன் உயிரை மாய்த்திருக்காரு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படிப்பட்ட ஒரு மென்டல் ப்ரெஷரை ஒரு ஆம்பளை அனுபவிக்கிறான் அப்படின்றதோட பிரதிபலிப்பு தான் இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய அதுலோட மரணம். தற்கொலை, மரணம் இல்ல, கொலைன்னு கூட சொல்லலாம். கொலைதான். இன்னொருத்தவங்களால தூண்டப்பட்டது எல்லாமே கொலைதான், தற்கொலை கிடையாது. தற்கொலைன்றது தன்னை தானே வருத்தி கொண்டு போறது. இன்னொருத்தவங்களால இதுக்கு மேல என்னால வாழ முடியாதரா, இவங்க இருக்கிற இடத்துல என்னால வாழ முடியாதரான்னு நினைச்சு போறதெல்லாம் கொலைதான். நம்ம இந்த இதுல அயனாவரத்துல அந்த பொண்ணு கேஸ்லாம் பேசின மாதிரிதான். அதே மாதிரி நம்ம நாகர்கோவில் அந்த பொண்ணு சீதனம் கேட்டாங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டது எல்லாமே கிட்டத்தட்ட கொலைகளுக்கு சமம் தான். கண்டிப்பா. இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த அதுல் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு போயிட்டாரோன்னு தோணுது. இல்ல, அவர் பிறந்தது ஊபி, ஆனா இங்க வந்தது இப்ப வேலைக்காக இங்க கர்நாடகா வந்திருக்காரு. அந்த ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட 2019 கல்யாணம் நடந்திருக்கு நினைக்கிறேன். அந்த 2019 பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியோட செயல்பாடு சரியில்லாம அவர் அந்த அளவுக்கு மன உருகி இன்னைக்கு அவருடைய தற்கொலைக்கு ஈடுபட்டு இருக்காரு. இதை முழு விவரம் என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு 5 வருஷத்துல ஒரு மனுஷன் தற்கொலைக்கு போறான்னா எப்படி வாழ்க்கையை பாத்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அதுலோட வாழ்க்கையை நான் அதான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னா, சட்டத்தை தனக்கேத்தா மாதிரி எப்படி வேணா பயன்படுத்திக்கலான்ற ஒரு விஷயத்துல மாறிடுச்சு. ஏன்னா நம்ம சட்டம் எப்பவுமே ஃபேவரபிளா ஒரு இடத்துல இருக்கும். அது யாருக்குன்னா பெண்களுக்காக. அது ஏன் அந்த பெண்களுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, கடைசி வரைக்கும் பேசவே முடியாம, தன்னுடைய நியாயங்களை வெளிப்படுத்தவே முடியாம, வாழ்க்கையில தினம் கஷ்டங்களை அனுபவித்திருக்கக்கூடிய பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய எந்த பெண்களும் அந்த சட்டத்தை பயன்படுத்தல. ஒரு நல்ல சட்டத்தை மீறி போறாங்க. ஆமா, இப்ப நீங்க தினம் குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சு, பொண்டாட்டியை கொடுமை பண்ணி, டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியில வர விடாம பாத்துக்கிட்டு அந்த பொண்டாட்டியை ஒரு அடிமை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் யாருக்குமே இந்த சட்டம் பயன்படல. சாதாரண ஒரு இடத்துல
தினமும் கஷ்டத்தை அனுபவிக்கிற எந்த பெண்களுக்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படலை. ஆனா அந்த பெண் நல்லா இருக்கணும், அந்த பெண் சந்தோஷமா இருக்கணும், என்னைய நம்பி வந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்பவுமே அர்ப்பணிச்சு ஓடி 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 ஓடா தேராம பாருங்க, அவனுக்கு எதிராக இந்த சட்டம் போயிட்டே இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். நம்ம ஃபெமினிசம்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட அதுதான் நம்ம பேச பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபெமினிசம்ன்றது நான் இன்னொருத்தரை அக்யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. ஃபெமினிசம்ன்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்றதும், அந்த உரிமைகள் சார்ந்து மனிதர்களை, அந்த பெண்களை டிராவல் பண்ண வைக்கிறதுக்கும். அப்படி தப்பா மிஸ்யூஸ் பண்ணீங்க. அதோட வீடியோவை போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொலைக்காட்சி செய்திகளும், ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் கமெண்ட்ஸ் மட்டும் பாருங்க. எத்தனை ஆண்களோட குமுறல் வெளிப்பட்டு, என் அண்ணனுக்கு இப்படி நடக்குது, என் தம்பிக்கு சார் ஒன்னும் இல்லை சார், வெரி சிம்பிள். என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன். நான் கடலூர்ல இப்ப ரெஸ்கியூக்காக முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டோட பேசிட்டு வரேன். அவன் அட்வொகேட்டா இருக்கான். அவன்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு கேஸ் தான். நம்ம கண்ணகி நகரம் பெரும்பாக்கம்ல இருக்கக்கூடிய பையன் பொண்ணு கல்யாணம் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நிச்சயதார்த்தம் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. நிச்சயதார்த்தம் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிட்டு அந்த பையன் அவ்வளவு கனவுகளோட அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போறேன், இப்படி வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்ற ஒரு பெரிய நினைவுகளோட அந்த திருமணத்துக்கு தயாராகி திருமணம் முடியுது. இப்ப ரீசெண்டா ஒரு மேக்ஸிமம் 3 வருஷம் கழிச்சு 1 மாசம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த அடுத்த 4வது நாள் பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. ஓடி போச்சா? அப்படி ஓடியெல்லாம் போல, உன்னோட வாழ முடியாது, எனக்கு ஒரு லவ் இருக்கு, எனக்கு ஒரு காதலன் இருக்கான், அவனோட தான் நான் எப்படி இருந்தாலும் வாழ்வேன், உன் கூட வாழ முடியாதுன்னு அவன் அந்த இவர்களோட ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளேயே அந்த பொண்ணு வரல. வராம அந்த பையனை அப்படியே தள்ளிட்டு, அது வார்த்தைக்கு வார்த்தை, நீ என் தோல் மேல கைப்படாத, அவன் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் மாதிரி அந்த ஒரு பையனோட வாழ்க்கையில இன்னைக்கு கல்யாணம் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஆண்களோட கல்யாண வாழ்க்கையில அதுல 3 வருஷமா ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி எங்க உட்காந்துட்டு இருக்க ஒருத்தனோட திருமணத்திற்கு அப்புறமா இதெல்லாம் கேட்கும் போது, அவன் அந்த பொண்ணு பேசுற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டம். இதையே முன்னாடியே பண்ணலன்றத கேள்வி. ஆமா, இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க. என் அப்பா அம்மாவை என்னால சமாளிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழணும் அப்படின்றதை அப்பா அம்மாவை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி என்னால சமாளிக்க முடியாது. ஆனா எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நான் அங்க இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு அவ்வளோ ஈஸியா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிது. இன்னைக்கு அதுல இருந்து வெளில வந்தோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் தூண்டி விட்டு பிரச்சனையாகி இப்ப லவ் விஷயம் எல்லாம் தெரிஞ்சோடனே அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா அசிங்கமா பேச, இவங்களை அசிங்கமா பேச, இப்ப இது குடும்ப சண்டை ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, பொண்டாட்டி அந்த பொண்ணு அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், இப்ப டைவர்ஸ்க்கு போய் நிக்கிறாங்க. எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்ப கல்யாணம்னா என்ன சார், திருமணம் பண்ணிட்டா டைவர்ஸ் பண்ணிட்டா வேலை ஓவறதுக்காக கல்யாணம் பண்றது? கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆச்சுதான். ஆமா, நீ எப்படி இருந்தியோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த வாழ்க்கையை எப்படி நீ தேடி போக முடியும்? முதல் கல்யாணத்துக்கே வாழ முடியாம இன்னைக்கும் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம பாத்துட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்காம அப்ப எப்படி நீ பயன்படுத்தலாம்னு இருக்கு. இதுல கோர்ட்டுக்கு போகும்போது பொண்ணுக்கு தான் ஃபேவரா இருக்கும். எவ்வளவு வேணா பணம் வாங்கிக்கலாம். டைவர்ஸ் நீங்க தானே போறீங்க, ஜீவனாம்சம். ஆமா, ஜீவனாம்சம் சொல்லி பொண்ணுக்கு பணம் கொடுக்கணும். என்னையா பாவம் பண்ண அந்த பையன்? எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு கடனை வாங்கி இதை வாங்கி 3.5 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. 3.5 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயம் போயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ணுவ? வீட்டுல உட்கார வச்சாலும் அதை வச்சு நல்லா இருந்துப்ப, இல்ல அந்த பையனும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நீங்க வாழ்ந்துப்பீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, ரூட் கிளியர். அந்த பக்கம் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணாலும் ஓகே இப்படின்னு முடிஞ்சிச்சு. ஆனா இந்த பையனுக்கு என்ன பேசும் இந்த உலகம்? என்ன பேசும்? 1 மாசத்துல முன்னாடி விட்டு போயிட்டா என்ன காரணம்? நீ என்னதான் லவ்வர்னு சொன்னாலும் இன்னைக்கு எதா இருந்தாலும் அந்த கதையை சொல்லிடுவாங்கன்றதுக்காக அதை எப்படி ஏத்துப்பாங்க? கண்டிப்பா. அப்ப அதே மாதிரிதான் சார் இப்ப இந்த அதுல் நிக்கிதா வழக்குலையும் பாத்தீங்கன்னா அதேதான். ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த பயணங்கள் பாருங்களேன். 2019ல அதுல் நிக்கிதாக்கு கல்யாணம் நடக்குது. 4 வயசுல பையன் இன்னைக்கு இருக்கான், குழந்தை இருக்கான். 2020ல அந்த பொண்ணுக்கு கோவிட் வருது, கொரோனா வருது. அப்படி தாங்கி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆமா, ஒரு கொரோனா பேஷண்ட்டை வெளியில இருக்கவங்க பாக்குறத தாண்டி தான் புருஷங்காரன் கூட இருந்து அவன் சமைச்சு கொடுத்து சாப்பாடு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு பண்ணும்போது எனக்கு இது வேணாம், எனக்கு இப்படி பிடிக்கல, எனக்கு இது செய்யல, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு நிராகரிச்சுட்டே இருக்கு. தேவையில்லைன்னு. இது நீங்க ஹெல்த் ரீதியா சொல்றது வேற, ஒரு இதுவா ஒரு பிரச்சனையாக பார்த்து சொல்றது வேற. அந்த பொண்ணு கோர்ட்ல சொல்லியிருக்கு, எங்களுக்கான பெரிய பிரச்சனையே எனக்கு வேணான்னு சொன்னாலே என்னைய சாப்பிட வைக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு ரீசன் பாருங்களேன். இந்த ரீசன் எப்படி கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் அவன் பாக்குறான் சார். எவ்வளவு 1 2 9 கேஸ் கோவிட்ல மட்டும் அந்த 2021-22ல அவன் மேல
அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட குடும்பமும் சேர்ந்து பண்ணியிருக்கு. இதுல பொண்ணு மட்டும் காரணம் இல்லை சார், பொண்ணோட குடும்பம் தான் முழு காரணம். நீங்க நிறைய இடத்துல லவ் மேரேஜ் நடக்கும், நீங்க பாருங்க. லவ் மேரேஜும் சொல்றேன், லவ் மேரேஜ் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா எல்லாம் சண்டையில இருப்பாங்க. இந்த மேரேஜ் ஆகி எல்லாம் செட்டில் ஆகி ஒரு குழந்தைன்னு பிறந்த உடனே திருப்பி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணும் அம்மாவும் பயங்கர ஃபிட் ஆயிடுவாங்க, பையன் வாழ்க்கை நிராகதியா நிற்கும். முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க ஃபேஸ் பண்ற விடுங்க, தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் அவங்க வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையில இருக்க பிரச்சனை என்ன, கஷ்டங்கள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு நுழைந்து வெளியில வரட்டும். வராம விட 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 குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஆதிக்கம் அதிகமாக போக 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 இந்த விஷயத்துல அதுல் சாகிறதுக்கு காரணம் அவங்க ஒய்ஃபா கிடையாது. ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அண்ணன், ஒய்ஃபோட மாமா, ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. இல்ல அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, இந்தியாவில் சட்டப்படி நடக்கும் இனப்படுகொலை சொல்லியிருக்காரு சார். அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் இந்த வீடியோ பதிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இறந்து போயிடுவேன், என் உசுறு போயிடும், என்னை எரிப்பீங்கல்ல, அதை நீங்க எரிச்சு முடிச்சுட்டு என்னோட அஸ்திய இந்த கோர்ட்டு வாசல்ல இருக்க சாக்கடையில கலைச்சிருங்கன்னு சொல்றாரு. எனக்கு நீதி கிடைக்கலன்னா நீதி கிடைக்காதுன்னு சொல்றாரு, இதுக்கப்புறமும் கிடைக்காதுன்னு தான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்ல தெளிவான விஷயங்கள்னா, ஆண்களே பாவப்பட்ட மனிதர்கள்ன்றத அவர் சொல்லிட்டு ஒரு மனுஷன் சாகிறதுக்கு நீதிமன்றமும் இங்க காரணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஒரு நீதியரசரே ஒரு 5 லட்சம் நீதிமன்றனால எல்லாரும் வந்துடுற கணக்குல வந்துருது இல்ல. பணம் கேட்டிருக்காங்கல்ல, இவனுக்கு ஃபேவரா பண்றதுக்காக பணம் கேட்டிருக்க சார். அவன் சம்பாதிக்கிற பணம் 1.25 லட்சம் ரூபா, 1,10,000 ரூபாய் சம்பளம். அவங்க கிட்ட கேட்ட பணம் 3 கோடி ரூபாய் ஜீவனாம்சமா. அந்த குழந்தை இருக்கான்ல, அவனை அந்த குழந்தைய பாக்குறதுக்கு நம்ம நடிகர்களை பாக்குறதுக்கு கூட 10,000 ரூபாய் கொடுத்தா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா, அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அந்த அம்மா வாங்குற சார்ஜ் 3 லட்சம் ரூபா ஒரு முறை பாக்குறதுக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு வாட்டி நீ உங்க குழந்தைய பார்த்துட்டு போலாம். இது பிசினஸா சார்? இது எந்த லெவல்ல சார் போவோம்? இது தெரிஞ்ச விஷயம். இவன் தற்கொலை பண்ணிட்டான். எத்தனை பேரு மனசுக்குள்ள தற்கொலை பண்ணி எத்தனை ஆண்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, எத்தனை பெண்களும் இதே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் பிரிச்சு பேசல, யாருக்கு நடந்தாலும் தப்பு தானே சார். கண்டிப்பா. நீ ஒரு பக்கம் ஃபேவரிசமா ஒரு பொண்ணு கண்ணு கலங்கி சொல்லிடுச்சுன்னா உடனே அதுதான்றது நீ எப்படி எடுத்துக்கிற மனசு எடுத்துக்குது? உண்மை என்னன்னே தெரியாம எப்படி ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியுது? அவன் சொல்றான், என் பிள்ளைய நான் இறந்ததற்கு அப்புறமா என் பிள்ளைய எக்காரணத்து கொண்டும் என் மனைவியோட கேரக்டரைஸ்ல அவனை வளர விட்டுறாதீங்க, அதான் உங்க குடும்பத்தோட கேரக்டரிஸ்ட்ல வளர விட்டுறாதீங்க, என் அப்பா அம்மாவோட வளர வச்சீங்கன்னா மனிதர்கள்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்றத தெரிஞ்சு வளருவான். அப்படின்னா அப்ப எத்தனை வாட்டி அந்த ஆள் மரியாதை இழந்திருக்கான்? ஒவ்வொரு வழியும் அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். தினம் தூங்கும் போது எத்தனை வாட்டி அழுதுருப்பான். எவ்வளவு விஷயம் சார். இது சரியா தூங்கிருப்பானா? முதல்ல தூக்கமே இருந்திருக்காது. 80 நிமிஷம் வீடியோவை ஒரு மனிதர் பதிவிட்டு அந்த 80 நிமிஷம் வீடியோல அவன் இதுதான் இப்படிதான் எனக்கு நடந்திருக்கு, இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன், இவங்க சொன்ன ஒவ்வொரு கேஸுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், இதை நான் எங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, உங்க முன்னாடி நான் சொல்றேன், இதற்கு அப்புறமாவும் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ விருப்பம் இல்லை, என்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தவனை தன்னை தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் அந்த நிலைமைக்கு போறானா அங்க எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இனிமேதான் சார் ஆட்டம் ஆரம்பம். ஏன்னா இவன் உயிரோட இல்லைல்ல, பதில் சொல்ற யாரும் கிடையாதுல்ல. இப்ப அவன் ஒய்ஃப் என்ன வேணாலும் பேசும், இவனை பத்தி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நிரூபிக்க முடியாது. இந்த உலகமே அப்படிதான் ஆயிடுச்சு. நீ நான் செய்த தவறுகளை உணர்றதுக்கு இந்த மனுஷ படலம் இல்லவே இல்லை. நான் என்ன பண்ணாலும் அது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்லன்றதை யோசிச்சு திருந்துறதுக்கு யாருமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன்னா அந்த மாட்டிக்கிறதுல வெளியில வரதுக்காக யாரை நான் எப்படி குற்றவாளியாக மாற்ற முடியும்? கொல்கத்தால அந்த டாக்டர் மேல எவ்வளவு பழியை போட்டு அந்த டாக்டரோட ஃபேஸ் வேல்யூவே சதைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அதே சமூகம் தான் நம்ம சமூகமா இருக்கு. இதனால என்ன நடக்குது? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இழப்புகளும் தெரிஞ்சோ தெரியாம நடந்துட்டு இருக்கு சார். எல்லா ஒரு ஆம்பளை பிறகுறான், பிறந்த உடனே ஒரு சில கடமைகள் வருது. அவன் நல்லா படிச்சா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில முன்னேற முடியுன்றதுக்காக படிப்பு சார்ந்த கடமைகளை தூக்கி சுமந்து ஓடிக்கிட்டே இருக்கான். 15-16 வயசுல இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பேப்பர் போடுற வேலையும் கொரியர் வேலையும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவன் படிக்கிற டியூஷன் செலவுக்கும் அவனுக்கான இதுவும் பெற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கான். 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் காலேஜ் முடிகிற இருக்கக்கூடிய 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏதோ ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல 60% இளைஞர்கள் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவிலும் வண்டி ஓட்டி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காக? அதையும் தாண்டி அதற்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கையை மெருகேற்றிக்கிட்டு அவன் படிப்பு வரல அப்படின்னா கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கூலி வேலை பார்க்கறத விட ரொம்ப கொடூரமான வேலைகள்லாம் பார்த்து
எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சு ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவன் முன்னேறி வந்து நிக்கினதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும்னு சொல்லி அந்த குடும்பம் ஒரு திருமண வாழ்க்கையில கொண்டு போய் நிறுத்தும் போது இவ்வளவு வருஷம் 20 வருஷமா நம்ம வந்து கஷ்டத்தை சுமந்துட்டோம், நம்ம கஷ்டத்தெல்லாம் கஷ்டமே இல்லைன்னு சொல்றதுக்காக நமக்காக ஒரு மனைவி வரப்போறான்ற அந்த வாழ்க்கையை நோக்கி நகர்றவனுக்கு இன்னும் 5 மடங்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சுட்டு நீ உருப்பிட மாட்டேன், நீ செய்ய மாட்டேன், இந்த 20,000 வச்சு நான் என்ன பண்றது, இதை வச்சு நான் என்ன வாழ்க்கை வாழ முடியும், நான் இதுல என்ன செய்ய முடியும், நான் எப்படி முன்னாடி போக முடியும், அவன் பாரு நகை போட்டு தெரியுறான், இவன் பாரு கார்ல சுத்திட்டு இருக்கான், இவன் பாரு சூப்பர் மார்க்கெட் போறான், இவன் வார வாரம் படத்துக்கு போறான்னு ஒவ்வொருத்தர் ஊர்ல இருக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா கதைகளும் யூடியூப்ல போடக்கூடிய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தனது வாழ்க்கையாக இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த வாழ்க்கையை சதைச்சு அவனை கஷ்டப்படுத்தி அவனை மேலும் 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 டம்ப் பண்ணி அவனை வளரவே விடாம பண்ணி அவன் வாழ்க்கையில சிந்திக்கிறதுனா என்னன்னே தெரியாம காலைல 4 மணிக்கு வீட்டை விட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சி ஒன்னா நைட்டு 12:30 மணிக்கு எல்லாரும் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வாழ்க்கையே வாழக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. கண்டிப்பா எத்தனை ஆண்களை குடும்ப பார்த்து சுமந்துட்டு இருக்காங்க. 35 வயசாயும் கல்யாணம் ஆகாம இன்னமும் தன்னோட குடும்பத்தை மட்டுமே கையில இப்படி வச்சு தாங்கிட்டு இருக்கான் சார். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தாங்குறேன்ற வார்த்தையை சொல்லியிருப்பானா அவன்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த இவ்வளவு ஓடுறேன்றதை சொல்லியிருப்பானா? மனைவியும் கணவனும் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல பாருங்க நீங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனைவிகள் கூட எல்லாமே சரியா இருந்துடுறாங்க. இந்த வேலைக்கு போகக்கூடிய மனைவிகள் கணவன்கள் இருக்க இடத்துல இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பேலன்சிங்ல பாருங்க, இவங்க எல்லார்கிட்டையும் இந்த இந்த ஒரு ஃபீமேலா இருக்கட்டும் அல்லது ஒரு மேலா இருக்கட்டும், இந்த மேல் என்ன பண்றான், ஒரு 50 பேர்கிட்ட அவன் குடும்பத்தை பத்தி பேசுறான். அவன் 50 பேர் குடும்பத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண. இது ஏன் என் குடும்பத்துல இல்லைன்ற ஏக்கம் இவனுக்கு வந்துருது. இந்த மனைவிகள்ல இருக்கக்கூடியவங்க இதே மாதிரி ஒரு 50 பேரோட பேசுறாங்க. அவங்க சொல்ற விஷயங்களை கேட்கும்போது ஏன் என் கூட இல்லை, இது இல்லை அப்படின்னு வருது. ஆனா பிரசன்டாவே ஒரு சந்தோஷத்தை தினமும் இந்த கணவன் மனைவியும் சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. அது சந்தோஷம்னே யோசிக்காம வேற ஒருத்தவங்க பண்ற சந்தோஷத்தை பார்த்து இந்த சந்தோஷம் தான் எனக்கு எப்படி இருக்கும், ஒருத்தவங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை ஒரு மாதிரி நீயா நானால ஒரு ஷோ போட்டா இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும். ஒரு மனைவி வந்து சொல்றாங்க என் கணவனுக்கு நான் காலை மிக்கி விடுறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்ற வீடியோ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதே விஷயத்த அதே மனைவி கிட்ட உன்னோட எல்லா மனைவி கிட்டையும் நீ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனோட மனைவி கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது தப்பு. முதல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்காது. இந்த 2 எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து கடைசியில ஒரு குழந்தை, உனக்குன்னு பிறந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கையை சதிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் டைவர்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஆமா எத்தனை இல்ல இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா அந்த அதுல் சுபாஷ்ங்கிறவரு சாவ எதிர்பார்த்து இன்னைக்கு அதாவது கடந்து வந்திருக்காருன்னு பாக்கலாம் சார். அவரு என்னைக்கு சாக போறோன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சாகிறதுக்கு முன்னாடி தைரியமான ஒரு வீடியோ ஒரு மனுஷன் வெளியே விடுறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம். இன்னைக்கு கூட ரஜினி பிறந்த நாள் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, சாவர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு டைலாக். அது வந்து இவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்துருக்கு தானே சொல்லலாம். சாவர நாளும் தெரிஞ்சிருச்சு, வாழ்ற நாள் நரகமாவும் ஓடிக்கிட்டே இருக்கு. இது 2021 இருந்து ஓடிக்கிட்டு அப்படியே இங்க வந்து நின்றுடுச்சு. இன்னைக்கு சார் நீங்க அதுலோட கல்யாண வாழ்க்கைன்னு ஒரு பக்கம் பாக்குறீங்க. அந்த அத்துல பெத்தெடுத்த அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, பசங்க மேல எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சிருப்பாங்க. இங்க பிரச்சனையே அதான் சார். ஒரு இடத்துல கணவன் மனைவி சரியா இருந்தா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சரியா இருக்கிறது இல்ல. பெற்றோர்கள் சரியா இருந்தா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதுவும் சரியா இல்ல. ஒரு இடத்துல கணவன் சரியா இருந்தா மனைவி சரியா இருக்கிறது இல்ல, மனைவி சரியா இருந்தா கணவன் சரியா இருக்கிறது இல்ல. இது எல்லாம் அமைஞ்ச ஒரு குடும்பம் இருந்தா அவங்களுக்கு பிறக்கிற புள்ள சரியா இருக்கிறது இல்ல. இப்படி எல்லாத்தையும் போட்டு 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 இந்த உலகம் ஏதோ மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தரோட வீட்டுல கூட சந்தோஷம்னு ஒருத்தர் முழுசா பார்க்க முடியாது சார். நீங்க இன்னைக்கு யூடியூப் சோசியல் மீடியாலாம் போடுற வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, நான் இப்படி வாழ்ற சந்தோஷமா இருக்கேன்னு வைங்க, வீடியோ போடுற வரைக்கும் மட்டும் தான் அந்த சந்தோஷத்தை காமிப்பாங்க. கட் பண்ணா தெரியும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுல வந்தா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. இல்ல அதுலயும் ஒரு அறியாமையை பயன்படுத்திருக்குமா அந்த பொண்ணு? அதுல சார் ஆண்களோட அறியாமையை பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க அத்துலா பாக்காதீங்க, ஆண்களோட ஒரு இதுவா பாருங்க. ஏன்னா சார் நீங்க ஒரு பையன் ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒரு ஊர்ல பிறக்கிறான், பெங்களூர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியில வந்து வாழ்றான், பணம் சம்பாதிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறான், தன் பெற்றோர்களை தாண்டி தன் மனைவிக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். அவன் அந்த வாழ்க்கையை முழுக்க 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 அவனுக்காக வாழாம, நீங்க அத்துல போய் உயிரோட இருந்ததா கேட்டு பாருங்களேன், தினமும் உனக்காக எவ்வளோடா செலவு பண்ண அப்படின்னு கேட்டா ₹1 செலவு பண்ணது கூட தெரியாது அவனுக்கு. ஆனா உன் குடும்பத்துக்காக எவ்வளோடா செலவு பண்ணனா, போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி போறதுல இருந்து சிப்ஸ் வாங்கி போறதுல இருந்து தேவையான எல்லாமே செஞ்சிருப்பான். ஆனா அவனுக்காக அவன் ஒண்ணுத்த கூட செஞ்சிருக்கவே மாட்டான். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அத்துலாக இருக்கட்டும், பல ஆண்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து கேப்ல வரக்கூடிய அந்த மனிதர் சொல்றாரு, சார் நான் வருஷத்துக்கு 3 வாட்டி ரத்த தானம் பண்ணுவேன், யாருக்கா உதவி பண்ணுவேன், பட் இப்பெல்லாம் என்னால அதை பண்ண முடியல, அதனால ரோட்டோரமா ஏதாவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா ஃப்ரீயா எடுத்துட்டு போய் என் கேப்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு டிராப் பண்ணுவேன்னாரு. ஏன் இப்ப பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, சார் முதல்ல எல்லாம் நான் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி குடிப்பேன், பிரச்சனையே இல்லாம இருந்தது, இப்ப தினம் குடிக்கிறேன் சார் அப்படின்றாரு. ஏங்க தினம் குடிக்கிறீங்க, தேவையில்லாதது. தப்பா நினைக்காதீங்க சார்,
வண்டி ஓட்டுறது எல்லாரும் சொல்லுவாங்க வேலை அவ்வளோ கஷ்டம், அந்த வேலையினால குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல போனா பொண்டாட்டி ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால குடிச்சிட்டு போய் படுத்துட்டா ஒன்றும் தெரியாது, அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, காலைல எழுந்து கிளம்பி வேலைக்கு வந்துருவேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றதுல இல்ல ஒரு வலி சமூகம் இருக்கு. தடமாறி போயிட்டு இருக்கு அப்படி சார். பெருசா போயிட்டு இருக்கு. நீங்க ஏன்னா இதுவே நம்ம சமீபத்துல சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ஆண் போய் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்றத போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஒரு ஜட்ஜு கிட்டயோ போய் சொன்னா காது கொடுத்து கேட்க கூட யாரும் கிடையாது. நீங்க விமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, மென்ஸ்க்கு என்ன இருக்கு? ஆண் எப்பவுமே ஆணாதிக்கவாதியாக எல்லாரையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான்ற ஒரு போக்கு இருக்குல்ல, தப்புன்னு சொல்றேன். இந்த உலகம் அனைவருக்கும் சமமானது அப்படின்னு பார்க்க வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாரையும் ஈக்குவாலிட்டியா பாருங்க. பெண்களுக்கு நாம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனா உண்மையான பிரச்சனையான்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க அப்படித்தானே சார் இந்த மீ டூ கூட ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல பேசப்படாத உண்மையை நான் சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல பேசாத உண்மை நிறைய நிறுவனங்கள்ல, நீ அந்த பொண்ணுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு போகலனா, அந்த டீம் லீடருக்கு ஜால்ரா அடிச்சுட்டு போகலனா, உன் டீம்மேட் சொல்றத நீ கேட்கலனா, அவன் ரொம்ப நல்லவனாவே இருந்தாலும் அவன் மேல போஷ் ஆக்ட், அவன் மேல ஒரு தவறான ஒரு விஷயத்த, இவன் என்னை வந்து டீஸ் பண்ற மாதிரி பேசினா, இவன் என்னை வந்து பேசின வார்த்தைகள்ல தவறான நோக்கம் இருக்கு, இவன் என் கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஈஸியா அப்படி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த வலி இருக்குல்ல, அவன் குடும்பம், அவனோட வாழ்க்கை, அன்னைக்கு அவனோட வேலைன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடும். கண்டிப்பா அவன் அந்த கம்பெனியை விட்டு தூக்கப்படும் போது இதை காரணமா காட்டி வெளில போவான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சு எங்க போய் வேலைக்கு போய் சேருவான்றீங்க. ஆனா உண்மையிலேயே அதே கம்பெனில ஒரு மேனேஜரு பார்க்கிற பார்வையிலிருந்து, பழகிற விதங்கள்ல இருந்து, செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே கேவலமாக நடந்துகிட்டு இருப்பான், பெண்களை தவறாக பயன்படுத்திட்டு இருப்பான். ஆனா அவங்க கிட்ட ஜால்ரா அடிச்சுட்டு சரியா இருப்பாங்க, அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ற தைரியம் கூட வராது. ஏன்னா உண்மையான பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தைரியம் இருக்காது. ஆனா இதெல்லாம் செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டவங்க இருக்காங்களே, யாரை எப்படி வேணாலும் அக்யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த விஷயம் நடந்துட்டு, இதெல்லாம் சொசைட்டில இருக்கக்கூடிய பெரிய விஷயம். நான் பாருங்க, ஒரு கேப் டிரைவரோட விஷயத்த பேசுறோம், ஒரு சாதா ஸ்லம்ல இருந்து வந்தவங்களோட விஷயத்த சொல்றோம், பெங்களூர்ல நடந்த அத்துல்ல பேசுறோம். ஒரே ஒரு சின்ன டாபிக், அத்துலோட மரணத்தை பத்தி பேசும்போது நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை 4 பேர் எங்கெங்கெல்லாம் எனக்கு பழகினாங்களோ வருதுன்னா, இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தர் மனசுலையும் குறைஞ்சது 10 பேர் வரும்ன்றதை அடிச்சு எழுதி தரேன். கண்டிப்பா கமெண்ட்ல கக்க போறாங்க அத்தனை பேரும். ஏன்னா அவ்வளவு வேதனைகளும் வலிகளும் இந்த சமூகம் சமாளிச்சுக்கிட்டே வருதுன்னா அதற்கு சட்டம் சரியாக மாற்றப்படணும். கண்டிப்பா சார். இப்ப சமீபத்துல ஒரு வழக்கு இதே கர்நாடகா கோர்ட்ல வந்துச்சுல்ல, நீதியாசர் லலிதான்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த 6,13,000 சொச்சப்பா கடவுளே, இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த டைவர்ஸ்க்கு கேக்குறாங்களா, மாசம் எனக்கு 6,4 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறாங்களாம். ஒரு ஃபீமேல் ஜட்ஜ் இருந்திருக்காங்க சார். இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வந்து, சத்தியமா சொல்றேன், நம்ம எல்லாம் வந்து வாழ முடியும்ன்ற நம்பிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஜட்ஜி சொல்லியிருக்காங்க, 6,16,000 ரூபாய் வச்சு செலவு பண்றதுக்கு உனக்கு என்ன வேண்டி இருக்கு? அப்படி உனக்கு செலவு வேண்டி இருக்குன்னா 6,16,000 நீ வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கோ, நீ உங்ககிட்ட இருந்து கேட்காத அப்படின்னு ஆண்களுக்கு ஃபேவரா அந்த அம்மா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஜட்ஜஸ் தண்டனை அது அப்படின்னு அதான் எப்படி சார் மனசாட்சி சார்? ஒருத்தவன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது நாக்கு தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கான். 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவு, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 15,000 ரூபாய் செலவு, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு. ஆனா அந்த செலவு எல்லாமே அவன் குடும்பத்திற்கான செலவு, அவனுக்கான செலவு. இதை இந்த உலகம் புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் சார். நீ என்ன வீட்டுல இருந்துட்டு நீங்க ஜாலியா ஒரு 4 இடத்துல பார்த்துட்டு நம்ம ஒரு சீரியலை பார்த்துட்டு இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு நீங்க 19 கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஒரு ஆணின் வாழ்க்கையை ஒரு மனிதன் அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் அந்த ஆணோட கஷ்டம் என்ன இருக்குன்றது தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான ஆண்கள் கிட்ட பிரச்சனையை கொண்டு போயிடுறீங்க, கேவலமா நடந்திருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட எதுவுமே பண்ணாம கண்டுக்கிட்டாம விட்டுறீங்க. இது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த கிண்டி ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டருக்கு வந்து குத்திட்டு போனான்னு சொன்னாங்கல்ல, அதுல வந்து அவன் வந்து அப்பாவியா வந்து கத்தியை தூக்கி போட்டு ஓரமா வந்து எல்லாரும் பிடிச்சா இப்படி கையை கட்டிட்டு அப்படியே நின்னாம் பாருங்க. அந்த மாதிரி இருந்தா 100 பேர் சேர்ந்து பிடிச்சிருவீங்க. ஒருத்தவன் கத்தி எடுத்துக்கிட்டு ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு 4 பக்கம் திருப்பிட்டு அப்படி வந்து நின்னானா 2000 பேர் நின்னாலும் பக்கத்துல கூட வரமாட்டீங்க. இங்க பிரச்சனையே அதான். தவறு பண்றவன் எப்படி வேணா சுத்திக்கலாம், ஏன்னா அவன் தவறு பண்றவன். தப்பு பண்ணாதவன் தன்னுடைய மனசாட்சிக்கு இது இல்லாம அங்க நின்னு பேசுறான். இதுதான் இந்த உலகத்துல புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அறியாமையாக நின்றுட்டு இருக்கு. இது எப்ப மாறப்போகுதுன்னு தெரியல சார். இது மாறணும்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் இது சரியாகும். இப்பேற்பட்ட கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களின் ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ இருக்கணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஒட்டுமொத்த ஆண்களின் குமுறலா தான் அந்த அதுல் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா சார். அதுலோட மரணம்
நமக்கு எல்லாம் சொல்ல வர்றது ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியாக சொல்ல வருது. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல வருது. எல்லாருக்கும் எல்லாம் சரியாக கிடைக்கணுன்ற அந்த 3வது விஷயத்தை சொல்ல வருது. 4வது, இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றதுக்கு அதுலோட மரணம் முதல் விஷயம். 5வது, தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. அட்லீஸ்ட் இந்த அதுலோட தற்கொலையோட இது நிக்கணும்னா இனிமே இது மாறும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily.